அனைவருக்கும் சந்தோஷமான இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி இரவு சாப்பாடாக இடியப்பமும் வடைகறியும் செய்திருந்தோம். நாங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மீண்டும் மீண்டும் சமைக்க தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான வடைகறி. வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் முதல் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். நான் அடுத்தது கருவாசின துண்டு எடுத்துருக்கிறேன், இஞ்சி எடுத்துருக்கிறேன், 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு ஒருக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் கடலைப்பருப்பை. இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கிறேன். ஏனெண்டா தண்ணி சேர்த்தா கொஞ்சம் குழைவாக வந்துடும். எங்களுக்கு வடை இந்த பதத்துக்கு வரணும்னுடைய தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மாவை குழச்சி வடை சுட போகிறேன். அதுக்காண்டி நான் பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அடுப்பு மூட்டிட்டு இப்போ பாத்திரத்தை அதில் வைப்பேன். இப்போ இதுக்குள்ள நான் தேங்காய் எண்ணெயெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். கறிக்க போடக்க அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பி தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி நான் தேங்காய் எண்ணெய்க்க போட்டு சின்னனா இப்படி வடைக்கு குட்டி குட்டி வடையாக சுட்டு எடுக்க போகிறேன். நெடுக ஒரே சாப்பாடு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவினா. அப்போ நான் அன்றைக்கி வடகரியோடு இடியப்பம் செய்வேன். நெடுக சொதி சம்பலான்னு செய்கிறத விட வடகரியோடு செய்வேன் நான். இப்போ இந்த வடைகள் சுடுபட இறக்குவோம். இப்போ பாருங்க, அப்படி குட்டி குட்டியாக முழு வடையும் சுட்டெடுப்போம். கருவாய் எல்லாம் போட்டது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் கருவாய் எல்லாம் போட்டு செய்கிறேன். இப்போ மீதி வடைகளையும் இப்படி சுட்டெடுப்பேன். அடுத்தது நான் கறி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள அந்த வடை பொரிச்ச மிச்ச எண்ணெயை ஊற்றி கடுகு 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன், 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி பழம், ரம்பையில் வாசனைக்காக உள்ளி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். முதல்ல வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம். அடுத்த ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். ரம்பையில் வாசனைக்காண்டித்தான் அதோடு சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலையும் நட்டு வேண்டி இருந்தது, அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் உங்களோட விருப்பம், ஆப்ஷன் தான். அடுத்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததான் உள்ளியும் சேர்த்துக்கொள்கிறேன். நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ என்ன தக்காளி பழம் அவியணும். அப்போ இதோட சேர்ந்து அவியட்டும் என்பதற்காக தக்காளி பழத்தையும் ஒரு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன துண்டுலாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்து வதக்குவோம். இப்போ இதை மூடி விட்டுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தக்காளி பழம் அவியணும் என்பதற்காக 5 நிமிஷம் தான் மூடி விட்டுருந்தேன் நான். இப்போ பாருங்க, தக்காளி பழம் அவிஞ்சிடுங்க, மசியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் பொரிச்சு வச்சுருந்த வடையையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலா எல்லாம் வடையோட சேரட்டும் என்பதற்காக அதை சேர்த்து விட்டேன் நான். இப்போ இதுக்கு கறிக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வடைக்கு நாங்கள் உப்பு போட்டாங்க, ஆனால் கறிக்கு எப்போ உப்பு போடணும், அதுக்காண்டி உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த தண்ணியில் தான் நான் அவிய விட போகிறேன். இப்போ தண்ணியில் அவிய விடுவோம். தூள் எல்லாம் பச்சை வாசனை போகும்போது நல்லா அவியட்டும். நாங்கள் இப்படி கொதித்து வருகுது. இப்போ இந்த கொதிச்சு இப்படி வரைக்குள்ள நாங்கள் தேங்காய் பால் இப்போ சேர்த்தா கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், அதுக்காண்டி கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கறி தடிப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கறி கொதித்து வந்துட்டுது.
இப்போ நான் இறைச்சி சரக்கு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க, விருப்பம் இல்லாட்டி விடுங்க. இறைச்சிக்கு சரக்கு தூள் சேர்த்தா கறி கொஞ்சம் வாசனையாக இருக்கும் என்பதற்காக இறைச்சி சரக்கு தூள் சேர்த்தேன் நான். அப்போ இதை இறக்கலாம். இறைச்சி சரக்கு சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்கணும், வண்டியில் இறக்கலாம். இப்போ நான் இடியப்பம் வச்சு வச்சுருக்கேன், அதோட வடகறியை மட்டும் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான வடகறி, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்றது கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.